HCML Dental College and Hospital, Maduravayal, Chennai. Ranked number 2 in Tamil Nadu by IIRF. நல்லா இருக்கு, நல்ல படம், கம்பீரமா இருக்கு. படம் பக்கா தரமான படம் ப்ரோ. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், கிட்ஸாகவும் பார்க்கலாம். இன்ட்ரோல் பிளாக்லையும் கிளைமேக்ஸ்லையுமே ரெண்டு இடத்துலையுமே ஒரு மியூசிக்கல் ஹை ஒன்று இருக்குது. அதை அப்படி கொண்டு போய் நிறுத்துது படத்தில். கிரிஞ்ச மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ப்ரோ. மியூசிக்காக கேமராவாக நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் தான் டாப். ஆக்சுவலி நார்மலான ஃபிலிம் தான், ஆனால் ஒவ்வொரு சீன் மியூசிக் தூக்கி நிறுத்துது. அச்சமில்லை சாங்ஸ் வந்து ஒரு மாண்டேஜ் சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த இது சூப்பராக இருந்துச்சுண்ணா. படத்தில் சொல்ல வர மெசேஜை க்ளீன் அண்ட் நீட்டாக சொல்லியிருக்காங்கண்ணா. சூப்பராக இருந்துச்சு படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ. யூஸ்வலான ஆதி சார் படம் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ப்ரோ. எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக ஒரு சில்ட்ரன்ஸாக வந்தோன்னா 2 hours 45 minutes ஒரு நல்ல ஒர்த்தியான டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம்ண்ணா. இங்கே அவரோட நார்மல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமெடியில் போகுமா, இது வந்து ஃபுல்லாக ஒரு த்ரில்லர் மாதிரி போகும் ப்ரோ. ரீசெண்ட் படங்கள் ஒன்றும் அவ்வளோ பயங்கரமாக கனெக்ட் ஆகிற மாதிரி இல்லை, இருந்துச்சு. பட் அந்த அளவுக்கு இல்லை. இந்த படம் வந்து ரொம்ப நல்லா கனெக்ட் ஆகும். ஃபேமிலி ஆடியன்ஸோட வந்து பார்க்குற மாதிரி தான். மெசேஜ் மட்டுமே சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை. ஸோ வெறும் மெசேஜ் மட்டும் நம்ம சொல்கிறோன்னா அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி சொல்லக்கூடாது. இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறதுக்காகவும் இதை ஒரு ப்ராப்பர் படமாக தேட்டரில் விசில் சத்தம் பறக்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 minutes வந்து அந்த கிளைமேக்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது. 3 நிமிஷமும் தேட்டரில் விசில் அடிச்சுட்டு இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணனோட தீவிரமான வெறியன் ப்ரோ. அதுக்கு அவருக்காகவே வந்து பார்த்த படம் இது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அதே மாதிரி ஃபன்னாக இருக்குது. நல்ல சோஷியல் மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க. செம்மையாக இருக்குது. நட்பே துணை மீசிய முருகுக்கு அப்புறம் இது பெஸ்ட் கம்பேக்காக இருக்கும். ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மியூசிக்கும் பிஜிஎம் எல்லாம் வந்து கம்பீரமாக இருக்குது. ட்விஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது எல்லாரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் ப்ரோ இது. சோஷியல் மெசேஜ் மெயினாக ஆர்ஆர் பிஜிஎம் சாங் அன்எக்ஸ்பெக்டடே பண்ணாத சாங்ஸ்லாம் ஏகப்பட்டது பயங்கரமாக இருக்குது. காமெடி நைஸ், எல்லாமே வந்து ஓகே, ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஓவரால் வந்து படம் வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். அது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பெரிய கேஸ்ட் அவங்களாம் நல்லா பண்ணியிருக்காங்க. கேஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. லேக்லாம் 2.5 hours உங்களுக்கு போரே அடிக்காது. பக்கா ஃபிலிமாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு கமர்ஷியல் படத்துக்குனாலே நார்மலாகவே நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், இன்டர்வெல் கிளைமேக்ஸ் இது நல்லா அமைஞ்சிருச்சுன்னா படம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா அமைஞ்சிடும். இது மூணுமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. அனிகா சுரேந்திரன் அவங்க வந்து நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. விஸ்வாசம்ல பார்த்துருப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் பண்ணணும் தனியாக அவங்களோட கேரியர் பேஸ்ட்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கேரியருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அந்த படம். உமன் ஹராஸ்மெண்ட் இருக்குல்ல நார்மலாக, அது வந்து இந்த மாதிரி அந்த ரிலேட்டட் கேஸ் போய் அது ஒரு கன்க்ளூசிவாக உங்க மேல தப்பு கிடையாது, நீங்க ஏன் தலை குனிக்கிறீங்க, அந்த மாதிரி கரெக்டா கன்க்ளூசிவா முடிச்சிருக்காங்க. எனக்கு வந்து ஆதினா ஆக்டிங் ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு தோணுதுண்ணா மற்ற படங்களோட இந்த படங்கள்ல. Very proud. I'm very proud that I'm a part of this script. It is a very heavy issue, but the way Karthik has written and directed it, the screenplay makes it very delicate and fun to watch. So please, it's a request for all the families with young girls to go and watch this film. It's a very important film, I would say. இந்த மாதிரி ஒரு ஹிப்ஹாப் தமிழ் கூட நீங்க எதிர்பார்க்க முடியாது. டோட்டலா அவுட் ஆஃப் ஜோன். வந்து அவர் வந்து ஃபுல்லா ஃபன்னா நடிப்பாரு. கதை அவ்வளோ டெப்தா போகாது. இப்போ ரீசெண்ட் ஃபிலிம்ஸ்ல நட்பே துணைக்கு அப்புறம் எதுவுமே அவ்வளோ டெப்தா போகல. இது வந்து முழுக்க கதையை ஃபோக்கஸ் பண்ணி அவர் வந்து சும்மா சைடில் தான் வர்றாரு. ஃபுல்லா ஹீரோ, நான் தான் செட் பீஸ், அந்த மாதிரி ஒரு வேலையை அவர் பண்ணல. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு அதை ஏற்றுக்க முடியாதுனா கூட ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி நம்மளுக்கு ஒழுக்கம் அது மாதிரிலாம் சொல்லி தருவாரோ அதை பூமர் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் அவர் வந்து சொன்னால் இது கன்வே ஆகும் அப்படிங்கிற முறையில் நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு அண்ணா இருந்தாலும் அப்படி அது மாதிரி கனெக்ட் ஆகிக்கணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நார்மலாக தான் போகும். ஏன்னா செகண்ட் ஹாஃப் மேலே தான் ஒரு இன்வெஸ்டிகேஷன் அது ஸ்டார்ட் பண்ணிட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த ட்விஸ்ட்டிலே நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாமே மறந்துடுவீங்க. அப்படி ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. கோட் சீன் வந்து இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். இந்த கோட் சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். ஆனால் கோட் சீன் முடிகிற நேரத்தில் பயங்கரமாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அவர் கெரியர்லேயே மியூசியம் ஒரு கிளைமேக்ஸ்க்கு அப்புறம் இது அதுதான் வந்து படத்துக்கு வந்து பயங்கர கிரிப்பு, பெயின்ஃபுல்லாக வெளியே வர்ற மாதிரி இருக்குது. நம்ம சிரிச்சுட்டுலாம் வர முடியாது, பெயின்ஃபுல்லாக வர மாதிரி. ஆதி படம் எப்போவுமே வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது இங்கே மிஸ்ஸிங்கு. அதுக்கு காரணம் வந்து விமென்ஸ் எம்பவர்மெண்ட் பேசுகிற கண்டென்ட் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவரால் வந்து பயங்கரமாக எனர்ஜிக்கெல்லாம் கொண்டு வர முடியாது. ப்ரோ அது ட்விஸ்டர்ஸ் நல்லா இருந்துச்சு. லைக் வந்து என் பாயிண்டில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அது நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. மியூசிக் பயங்கரமாக இருந்தது ப்ரோ. பாசிட்டிவ்ங்கிறது இந்த மெசேஜ் தான். நான் பாசிட்டிவ் இந்த மெசேஜ் இப்போ நடக்கிற மெசேஜை அவங்க நல்லா நானே ஒரு 3 படம் பார்த்துட்டேன் அந்த மாதிரி படங்கள். அது மாதிரியே இல்லாமல் கொஞ்சம் நல்லா வேற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எனக்கு எங்கள் ஊரில் நடந்த சம்பவம், ஈரோட்டுக்கு பக்கத்தில் சென்னிமலை, நான் அந்த ஊரில் நடந்த சம்பவம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சுது.
அது பெருசாக வெளியில் தெரியல, ஏன்னா அவ்வளோ இதுவாக இல்லை. அப்போ அந்த டைமில் மீடியாவும் எதுவும் இல்லை. ஆனால் அந்த டைமில் இருந்த பாதிப்பு எனக்கு அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அது ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது. ஸோ அப்படி இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சம்பவங்கள் நம்ம நியூஸில் பார்க்குறப்பவும் இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க, மக்கள் என்ன கோவப்படுறாங்க, எதெல்லாம் பேசுகிறாங்கன்னு பார்க்குறப்ப ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்தது. கலெக்டிவாக நிறையா சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு அதை வந்து நம்ம அவர் அப்படியே ஒரு சாதாரண சசிகுமார்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மீட்டர்லேயே கரெக்டாக அப்படியே பண்ணிட்டு முடிச்சிட்டாப்புல படத்தை. இன்டர்வல் பிளாக் ரொம்ப நல்லா இருக்குது. சாங்ஸ் ஒட்டி இருந்திருக்கணும், ஒரு நல்ல பசங்க குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு 2 சாங்ஸ் அந்த மாதிரி போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா அவர் நல்லா டான்ஸ் ஆடுவாப்புல, பீட்லாம் ரொம்பையாக இருக்கும் அந்த சாங்ஸில், அதெல்லாம் மிஸ்ஸிங்கு. பிஜிஎம் நல்லா இருக்கு. ஸ்கூல் போர்ஷன்ஸ் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஹிட் ஆகிடும், கமர்ஷியல் ஆடியன்ஸ்லாம் ஹிட் ஆகிடும்னு தோணுதுண்ணா. சூப்பராக இருக்குண்ணா படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல எனர்ஜியாக கொண்டு போயிருக்கலாம். ஸ்டார்ட் அப்லேயே வந்து 30 நிமிஷம் வந்து படத்தோட ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அந்த 30 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக இருந்திருக்கலாம். அது வந்து அங்கே மிஸ்ஸிங்கு. அதுக்கப்புறம் கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அதுலேருந்து ஸ்லோவாகுது. இன்டர்வல் பிளாக்லேருந்து உட்கார வைக்கிறாங்க. கிளைமேக்ஸை செமையாக பண்ணியிருக்காங்க. நம்ம படங்க நம்மளே எப்படி சொல்கிறது, மக்கள்கிட்ட கொடுத்துட்டோம், கண்டிப்பாக நல்ல ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம எங்கெல்லாம் கை தட்டுவாங்க அப்படின்னு நினைப்போமோ அந்த இடத்துலலாம் கை தட்டினாங்க, எங்கெல்லாம் சிரிப்பாங்கன்னு நினச்சோமோ சிரிச்சாங்க. ஸோ எல்லாமே ஒர்க் அவுட் ஆகுது தேட்ரிக்கல் மொமெண்ட்டாக. ஸோ உண்மையிலே பெரிய படமாக, மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுறது இனி அவங்க கையில் தான் இருக்குது. Meenakshi Ammal Dental College and Hospital, Maduravayal, Chennai, ranked number 2 in Tamil Nadu by IIRF.